எஸ் நண்பர்களுக்கு வணக்கம். ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ பார்த்தீங்கன்னா 15 நிமிஷம் 2 பக்கத்தில் எப்படி ஒரு சிவியை வந்து நம்ம மாற்றுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நல்லா எல்லாருமே கேட்குற ஒரு கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா, நானும் சிவி அனுப்புகிறேன் பல கம்பெனிகளுக்கு, ஆனால் எந்த கம்பெனிலையுமே நான் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆக மாட்டேறேன், அதுக்கு என்ன ரீசன் அப்படின்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய கொஸ்டின்ஸ் வந்து கேட்குறாங்க. அதுக்கு நிறைய ரீசன் சொல்லலாம். ஸோ மெயினாக பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் ஒரு சிவிஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு பேனல் அதாவது இந்த இன்டர்வியூ எடுக்க போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10 சிவி 5 சிவி அதுமாரி வந்து அவங்களுக்கு அனுப்புவாங்க. ஸோ அனுப்புகிறப்போ பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எல்லா சிவியும் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. ஸோ மெயிலை வந்து அவங்க ஓப்பன் பண்ணுறப்போ எல்லா சிவியும் கம்ப்ளீட்டாக கோ த்ரூ பண்ணுவாங்களாங்கிறது வந்து ரொம்ப டவுட். ஏன்னா ஒவ்வொரு சிவிக்கு வந்து ஒரு 10 நிமிஷம்னா 10 சிவிக்கு எடுத்துகிட்டு 1 ஹவர். ஸோ கண்டிப்பாக அவங்க வந்து கோ த்ரூ பண்ண மாட்டாங்க. ஸோ அப்போ என்ன முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ், நம்மளோட எஜுகேஷன்ஸ், நம்மளோட எக்ஸ்பீரியன்ஸ், நம்மளோட சர்டிஃபிகேஷன்ஸ், ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கீ இன்ஃபர்மேஷனை வந்து அவங்களுக்கு வந்து ஹைலைட் ஆகிற மாதிரி கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக நம்ம சிவி வந்து அவங்களுக்கு வந்து ரீச் ஆகும். ஸோ ரீச் ஆகிறப்போ பார்த்தீங்கன்னா அந்த ரீச் ஆனதுக்கப்புறம் நம்ம சிவி வந்து அவங்க கோ த்ரூ பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நம்ம சிவியை வந்து இன்டர்வியூக்கு வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணுறதுக்கு சான்சஸ் அதிகம். ஆப்ஜெக்டிவ். ஸோ இந்த ஆப்ஜெக்டிவ்ங்கிறது பார்த்தீங்கன்னா, நம்ம சிவியில் வந்து டாப்பில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்டான டெக்ஸ்ட். ஸோ இது வந்து ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். நம்ம ஷார்ட் லிஸ்ட்டு ஆகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகம் வந்து இந்த ஆப்ஜெக்டிவில் இருக்குது. ஸோ இந்த ஆப்ஜெக்டிவில் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் மெயினாக வந்து 2 விஷயத்தை வந்து நீங்கள் ஷேர் பண்ணணும். ஒன்று வந்து உங்களோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் குவாலிஃபிகேஷன். ஸோ இன்றைக்கி இருக்கிற ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா, மெயினாக நிறைய பேர் வந்து சிவி வந்து மொபைலில் தான் வியூ பண்ணுவாங்க. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா, அவங்க நம்ம சிவி ஃபுல்லாக வியூ பண்ணுறத விட அவங்க இந்த 2 பேராகிராஃபில் வந்து நம்ம யார், நம்ம என்ன படிச்சிருக்கோங்கிறத வந்து அவங்க வந்து நம்மளை அந்த ஆப்ஜெக்டிவ் பார்த்தோன்னே புரிஞ்சுக்கணும். ஸோ அதை வந்து நம்ம மைண்டில் வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஆப்ஜெக்டிவ் வந்து நம்ம வந்து கொடுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களோட எஜுகேஷன்ஸ் ப்ளஸ் வந்து உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் எஜுகேஷனும் கொடுக்குறப்ப கீ இன்ஃபர்மேஷனை மட்டும் இதில் கொடுங்க. ரெண்டாவது இதில் ரொம்ப இன்டெப்த்தாக கொடுக்காதீங்க. இன்டெப்த்தாக கொடுக்காம மினிமம் ஒரு 3லேருந்து ஒரு 5 லைன், ஸோ அதிகபட்சமாக ஒரு 7 லைன், அதுக்கு மேலே இது போகாத வரைக்கும் பார்த்துக்கோங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா சம்மரிங்கிறது நம்மளோட ஒர்க்கிங் எக்ஸ்பீரியன்ஸ், நம்ம என்னென்ன ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து நம்ம ப்ளே பண்ணியிருக்கோம், நம்ம யார்கிட்ட ரிப்போர்ட்டிங் பண்ணோம், நம்ம என்ன மாதிரி ஹைராக்கில் ஒர்க் பண்ணோம் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்ஸ், நம்மளோட வீக்னஸ் என்ன, நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன, ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து இந்த சம்மரியில் வந்து கொடுக்கலாம். ஸோ இது ஆப்ஜெக்டிவ் கண்டினியூவாக இது சம்மரி வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த சம்மரியில் பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ நான் வந்து ஒரு அக்கௌண்டிங்கில் அப்படி இருக்கேன்னா, நான் வந்து அந்த கம்பெனியில் வந்து நான் அக்கௌண்டிங்கில் பாலிசிஸ் அதெல்லாம் நான் மெயின்டைன் பண்ணேன். அப்புறம் வந்து என்ன சிஸ்டம் வழியாக நான் வந்து ரிப்போர்ட்ஸ் எடுத்தேன். எனக்கு இந்த ஃபீல்டில் வந்து எனக்கு குட் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குங்கிறது. ஸோ இதில் வந்து இந்த சம்மரி ஃபீல்டை நம்ம பாயிண்ட் பண்ணலாம். ஸோ மினிமம் பார்த்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு 10 ரோ, மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 15. ஸோ இதுக்கு மேலே வந்து சம்மரி வந்து நீங்கள் வந்து டீட்டெயிலாக போகிறத தவிர்த்துக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம மென்ஷன் பண்ணுறப்போ நம்ம எந்த கம்பெனியில் வேலை பார்த்தோம், எந்த இயர் வரைக்கும் வேலை பார்த்தோம், ஸோ அந்த கம்பெனியில் நம்ம என்னென்ன கீ டெலிவரபிள்ஸ் பண்ணோம், இதை வந்து ரொம்ப தெளிவாக கொடுங்க. ஸோ நீங்கள் இந்த கம்பெனி இன்ஃபர்மேஷன், இந்த ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறப்போ ரீசெண்ட் கம்பெனிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதிகபட்சம் ஒரு 5 இல்லை 6 கம்பெனி கொடுத்தீங்கன்னா நல்லது. ஸோ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டாக இருக்கிற ஒரு 3-4 கம்பெனி தான் எடுத்துகிட்டு உங்களோட ரிவ்யூ பார்ப்பாங்க. இன்டெப்த்தாக போகிறது வந்து ரொம்ப ரேர் கேசஸ். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்மளோட வந்து ப்ரொஃபைல்ஸ், அகடாமிக் ப்ரொஃபைல்ஸ் அண்ட் வந்து அடிஷ்னல் ஸ்கில்ஸ். இந்த அகடாமிக் ப்ரொஃபைலில் பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஜி பிஜி எந்த இயர் நம்ம கம்ப்ளீட் பண்ணோம், எந்த யூனிவர்சிட்டியில் படித்தோம், என்ன மோடில் படித்தோம், ரெகுலராக கரஸ்பாண்டன்ஸாக, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப கிளியராக இதில் கொடுங்க. ஸோ கொடுக்குறப்போ உங்களோட மார்க் ஸ்கோர் எவ்வளோ நீங்கள் பண்ணினீங்க, ஸோ அதை கொடுத்தாலும் அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் நமக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அதர் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ அதர் இன்ஃபர்மேஷனில் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே டிரைவிங் லைசன்ஸை மென்ஷன் பண்ணுவாங்க, ப்ளஸ் பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் அதெல்லாம் மென்ஷன் பண்ணுவாங்க. ஸோ டிரைவிங் லைசன்ஸை மென்ஷன் பண்ணுறப்போ கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள் உங்களுக்கு என்ன விதமான வெஹிக்கிள்ஸ் வந்து நீங்கள் வந்து ஓட்டுவீங்க. ஸோ லைட்டில் வந்து என்ன மாதிரி வெஹிக்கிள்ஸ் யூஸ் பண்ணுவீங்க. ஏன்னா அது சில பேர் மார்க்கெட்டிங் ஃபீல்டுக்கு போகிறப்போ இது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக கேட்பாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ், என்ன லாங்குவேஜஸ் வந்து உங்களுக்கு வந்து கிளியராக தெரியும், ரீட், ரைட் அண்ட் ஸ்பீக். அதை வந்து பார்த்தீங்கன்னா நல்ல காலம் போட்டு கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். எனக்கு வந்து இங்கிலீஷில் வந்து ரீட் அண்ட் ரைட் ஸ்பீக் தெரியும், ஸோ ஹிந்தியில் தெரியும், மலையாளம் தெரியும், தமிழ் தெரியும், ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருந்தால் அந்த பாஸ்போர்ட் இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள் நம்பர். அப்புறம் ரெஃபரன்சஸ் அப்படிங்கிற ஒரு காலத்தில் ரெஃபரன்சஸை வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்கள். இதில் வந்து வாலண்டராக நம்ம போய் அதை காமிக்க வேணாம். இன்கேஸ் தேவைப்பட்டால் மட்டும் நம்ம வந்து ரெஃபரன்சஸ் வந்து நம்ம நம்மளோட சீனியர்ஸ், மேனேஜர்ஸ், டேரக்டர்ஸ் கான்டாக்ட் நம்பர் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதில் மென்ஷன் பண்ணுங்கள். ஸோ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா உங்கள் சிவி இதே மாதிரி ஒரு டெம்ப்ளேட்டில் ரெடி பண்ணிங்க ஃபஸ்ட் பேஜ். ஸோ ஃபஸ்ட் பேஜ் ரெடி பண்ணுறப்போ உங்களோட டெஸ்டினேஷன், நீங்கள் என்ன ஒர்க் பண்ணீங்க, என்ன ஒர்க் பண்ண எதிர்பார்க்குறீங்க அந்த புது கம்பெனியில், அந்த இன்ஃபர்மேஷனை மேலே ஹைலைட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். அப்புறம் சம்மரி, கேரியர் ஆப்ஜெக்டிவ், எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் அண்ட் எனி கம்ப்யூட்டர் ஸ்கில்ஸ் ப்ளஸ் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ். லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களோட பர்சனல் ப்ரொஃபைலில் கொடுங்க. இந்த பர்சனல் ப்ரொஃபைலில் கொடுக்குறப்போ உங்களோட இம்பார்ட்டன்ட் கான்டாக்ட் நம்பர் 1 or 2 நம்பர்ஸ் எப்போதுமே கொடுங்க. ஸோ உங்களோட டிரைவிங் லைசன்ஸ், உங்களுக்கு என்னென்ன லாங்குவேஜஸ் தெரியும், இங்கிலீஷ், தமிழ், ஹிந்தி என்னென்ன தெரியுமோ அதை வந்து கிளியராக மென்ஷன் பண்ணுங்கள். உங்களோட வீசா ஏதாவது கையில் இருந்துச்சுன்னா அந்த வீசா இன்ஃபர்மேஷனை அதில் மென்ஷன் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு டாப் லெஃப்ட் கார்னரில் பார்த்தீங்கன்னா உங்களோட சர்டிஃபிகேஷன்ஸ் லோகோஸ் எதாவது இருந்துச்சுன்னா அதை வந்து போடுங்க. அந்த சர்டிஃபிகேட் லோகோக்கு ஏதாவது ரிஜிஸ்டர் நம்பர் அதே மாதிரி இருந்தால் அதையும் வந்து அதில் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போ ட்ரெண்டாக பார்த்தீங்கன்னா எல்லாருமே லிங்க்டின் ப்ரொஃபைல்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் அதையும் வந்து இதில் வந்து ஷேர் பண்ணலாம். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வெயிட்டேஜ் கொடுக்கும் நம்மளோட சிவிஸுக்கு.
ஸோ இன்னும் நீங்கள் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணால் நெக்ஸ்ட் பேஜில் நீங்கள் கண்டினியூ பண்ணி உங்களோட டீட்டெயில் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நீங்கள் வந்து அதில் வந்து கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதுமாதிரி ஒரு ப்ரொஃபஷனல் சிவிஸ் ரெடி பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் சிவி வந்து கம்பெனியில் லிஸ்ட் ஆகும். வாழ்த்துக்கள். நன்றி. இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா அது லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ் நண்பர்களுக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ நாங்கள் போகிற நியூ அலர்ட் வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் எல்லாமே உங்கள் ஸ்க்ரீனில் வந்துடும். நன்றி.